எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வைக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். மீன் குழம்புக்கு தேவையான சாமான்லாம் எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், மீன் கழுவி வச்சுருக்கேன், வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், இது மிளகாத்தூள், இது தனியாத்தூள், இது தக்காளி, இது வெண்டைக்காய், இது உப்பு எடுத்து வச்சுருக்கேன், வெந்தயம் பெருஞ்சீரகம் வச்சுருக்கேன். எப்படி தாளிக்கலான்னு வாங்க பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வெந்தயம் போடுறேன், பெருஞ்சீரகம், வெந்தயம் பெருஞ்சீரகம் போட்டேன். நல்லா சூடாகிடுச்சு. வெங்காயம் போடுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ தக்காளி போடுறேன். ரெண்டு பச்சை மிளகா, தக்காளி போட்டிருக்கேன். அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டால் சீக்கிரம் தக்காளி வெந்துடும். இந்த பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ மிளகாத்தூள் போடுறோம். பாருங்கள், மிளகாத்தூள் போடும்போது சிம்மில் வச்சுக்கோங்க, கறிக்கிறாமல். இப்போ அதை போட்டு ஒரு 2 கிண்டு கிண்டிட்டு வெண்டைக்காய் போடுறேன். வெண்டைக்காய் அப்படியே போட்டால் குளக்குளன்னு ஆயிரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே இப்படி தான் வைப்பேன். எங்கள் வீட்டில் வெண்டைக்காய் போட்டு மீன் குழம்பு வச்சா ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். அதனால எப்போ மீன் குழம்பு வச்சாலும் வெண்டைக்காய் போட்டு வைப்போம். அதே மாதிரி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வைக்கும்போது கீரை சாறு வைப்போம். முருங்கைக்கீரை, மணத்தக்காளி கீரை, அப்படி எந்த கீரை வச்சினாலும் கீரை சாறு வைக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு நான் ஒரு நாளைக்கு இந்த ரெசிபி சொல்கிறேன். அதை பார்த்து நீங்கள் வைங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதே மாதிரி எறா தொக்கு வச்சுருக்கோம். அடுத்த வீடியோவில் இந்த எறா தொக்கு எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போது தனியாத்தூள் போடுறோம். பச்சை வாசம் இப்போ பாருங்கள், நல்லா பச்சை வாசம் போயிடுச்சு. மசாலா வாடெல்லாம் இல்லை. இப்போ புளி தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கணும். நான் மார்க்கெட்டில் தான் போய் வாங்கணும் மீன். இன்றைக்கி மார்க்கெட்டில் அவ்வளோ மீன் இல்லை. காளா மீன், தேங்காய் பாறை மீன் இதுதான் கிடச்சிச்சு. அதனால் சரி கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தோம். புளி ஊற்றிட்டோம். புளி உங்கள் தேவைக்கேற்ப புளி போட்டுக்கோங்க. ஒருத்தவங்க அதிகமாக புளி சாப்பிடுவாங்க, ஒருத்தவங்க கம்மியாக சாப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் புளி தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த குழம்பு வச்சு பாருங்கள். மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இப்படி தான் வைப்போம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள், நாங்களும் நல்லா வளர. பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. சிம்மில் வச்சுட்டு மீனை போடுங்க. சிம்மில் வச்சு மீனை போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் சிம்மிலே வச்சு எடுக்கிறதுக்கு. நீங்கள் அப்படியே சிம்மில் வைக்காமல் போட்டிங்கன்னா மீனெல்லாம் உடஞ்சிரும், ஒரு மாதிரியாக வெந்து. நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். சிம்மில் தான் வச்சுருக்கேன், சிம்மில் வச்சு தான் கொதிச்சிருக்கு. அப்போ தான் மீனில் உப்பு காரெல்லாம் நல்லா பிடிக்கும். இப்போ பாருங்கள், நான் கொத்தமல்லி போட்டுடுறேன். கொத்தமல்லி போட்டு முடிச்சிட்டேன். அவ்வளோதான், கம கமன்னு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.